உணர்வோடு சம்பந்தப்பட்ட சமூகத்தில் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு வன்கொடுமையை உங்களிடத்தில் நான் ஞாபகித்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சகோதரர்களே, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தில் என்னது, வீட்டில் சினிமா படம் பார்க்காது, வெளியூருக்கு நாங்கள் என்ன செய்வோம், தொலைதூரம் சென்றுதான் இந்த மாதிரியான சினிமா படங்களை எல்லாம் பார்த்த காலம். இப்ப என்னது, மலையேறி போய்விட்டது. இப்ப வீட்டுக்குள்ள சினிமாக்களிலேயே ஏராளமான ஆபாசம். இந்த ஆபாசத்தை எல்லாம் தாண்டி இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இது மாறி இருக்கிறது தெரியுமா? ஆபாச படங்கள் பார்ப்பது. மனசுல கை வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய ஏராளமான வாலிபர்கள் இந்த கீழ்த்தரமான தொழிலை செய்யறாங்களா இல்லையா? காலேஜில் படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க, ரூம் செட் பண்ணி பப்ளிக்ல குந்தி பார்ப்பார்கள். அப்ப இந்த அளவுக்கு இந்த மோசமான பாவம் இன்றைக்கு ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 10 வீடு இருந்தா 9 வீட்டுக்கு இந்த மாதிரியான பாவத்தை செய்யறானா இல்லையா? சகோதரர்களே, இந்த பாவம் மிக மோசமான ஒரு பாவம். சமூகத்திலே கடுமையாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு பாவத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக சிம்பிளா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தில் உள்ள மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளில் சில மனிதர்கள் வருவார்கள், யஅதூனபி அம்சாலி திஹாமத பைலா. பைலா திஹாமா என்கிற பெரிய மலை மாதிரி அமலையெல்லாம் செய்து கொண்டு வருவார், தொழுது கொண்டு வருவார், இபாதத்து செய்து கொண்டு வருவார், நிறைய ஹஜ் வணக்கங்களை எல்லாம் செய்து கொண்டு வருவார். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எல்லா நன்மையும் தூளுமாவுமாக ஆக்கி விடுவார். பரத்தப்பட்ட புழுதி போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த எல்லா அமலையும் மாற்றி விடுவான். என்ன காரணம் தெரியுமா? இதா ஹலௌ பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, தனிமையில வந்து விட்டால் அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கானோ அதை சிரிச்சு சிரிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை ஹராமாக ஆக்கினானோ அதை வெக்கம் கெட்டு செய்து கொண்டிருந்தான். அதனால நாளை மறுமை நாளில் எல்லா நன்மையும் தூள் மாவுமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கக்கூடிய நிலைமையில தான் வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்கள், வாலிபர்களையும் தாண்டி திருமணமானவர்கள் கூட இந்த மாதிரியான கேடு கெட்ட கேவலத்திலே காம லீலைகளிலே பார்க்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சி காலமாக இருந்தால் கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றத்தை இன்னைக்கு சும்மா சாப்பிடுற மாதிரி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏர்டெல் காட்ட போட்டா 4 படத்தை டவுன்லோட் பண்ணி வெட்கம் கட்டி இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்புள்ள சகோதரர் நாம் பார்க்கிறோம். உளவியலாக என்ன சொல்றாங்க, ஹெரோயின் பாவிப்பதை விட ரொம்ப பெரிய பாதிப்பு இதுல இருக்கு தெரியுமா? இந்த மாதிரியான ஆபாசங்கள் பார்ப்பதிலே. ஹெரோயின் ஒருத்தனை நாக்க தொட்டு வச்சா சரி, ஹெரோயின் எடுத்து நாக்கில் இப்படி தொட்டாலே வாழ்நாள் முழுக்க அதுக்கு என்னது அடிமைப்பட்டு விடுவான். அதனாலதான் ஹெரோயின் யூஸ் பண்றவங்களை வாழ்நாள் கைதியா அடைச்சு வச்சிருவாங்க. ஏன்னா வெளியில வந்தா இருக்க இயலாது, மனசு கஷ்டப்படும். வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுள்ள மனசு அந்த விரக்தி எல்லாம் விடாது. இதை விட ஹெரோயின் பாவிப்பதை விட ஆபாச படங்கள் பார்ப்பது ஒரு மனுஷனுடைய மனசு கேடு கெடுத்திரும், நாசப்படுத்திரும். அல்லாஹ்வை பயப்படுங்க சகோதரர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, வெட்கப்படுவதற்கெல்லாம் தகுதியானவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வல்லாஹு ஹக்கு அய்யுஸ்தஹியா மின்ஹு. நீங்க வெட்கப்படுறேன்னு சொன்னா அல்லாஹ்வை பார்த்து அதிகமாக வெட்கப்பட்டுக்கலுங்க. தனிமையில யாரும் பார்க்கலன்னா அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். நீங்க பட்டின நட்டுறதுக்கு முன்னால அல்லாஹ் உங்களோட கையை மடக்கி உங்களோட ரூஹை எடுத்து விட்டால் உலகத்திலேயும் கேவலம், மறுமையிலும் கேவலமாக மாறிடும். அதனால அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியில நாம் என்ன செய்து கொள்ளணும், திருந்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா இன்னைக்கு நவீன காலம் எப்படி மாத்திட்டு தெரியுமா? ஒவ்வொருத்தரையும் தனி உலகமாக மாத்தி விட்டது. தனி உலகம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் தனியான பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. அவருக்கு ஃபேஸ், அதாவது பாஸ்வேர்டு தொடக்கம், பின் நம்பர் கொடுக்கிறது தொடக்கம், தெரியான சீக்ரெட் நம்பர் கொடுக்கிறது தொடக்கம், நிறைய விஷயங்கள் என்னது உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருப்பார். வெளியில யாரும் தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாத்தையுமே அடைத்து வைத்துக் கொண்டிருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்தோடு வாழ்கிறார்கள். ஆனா அல்லாஹ்விடத்துல தப்பலாமா?
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு பிடிச்சா என்ன செய்ய போகிறோம் என்பதை ஒவ்வொரு வாலிபரும் அன்புள்ள சகோதரிகளை சிந்திக்க வேண்டும். இந்த மாதிரியான பாவத்தை விட்டு விலகிறதுக்கு நிறைய நம்ம தர்பியாவான வகுப்புகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரிகளை, உள்ள தூய்மைங்கிறது இன்றைக்கு எல்லா இடத்திலுமே கெட்டு போய்விட்டது. கொள்கையை பேசக்கூடியவங்க வெளியில தான் கொள்கையை பேசுகிறார்கள். தனிமையான அறைக்குள்ளே போய்விட்டால் அவர்களை விட கேவலமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லையா என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உள்ள தூய்மை இல்லாம போய் வெட்கமில்லாத நிலைமை இன்றைக்கு சமூகத்திலே மாறி இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெட்க உணர்வு உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருவானாக. நாளை மறுமை நாளில் கூட்டம் பட்டாளத்தோடு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.